பொதுவாகவே நம்ம சிவனை எப்படி சித்தரிப்போம்னா தாடி இருக்கும், மீசை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருப்போம். ஆனா உதயகிரியில இருக்கிற இந்த சிவலிங்கத்துல இருக்கிற இந்த முகத்துல மீசையையோ தாடியையோ நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இந்த சிவன் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, தாடையில இருந்து, அதாவது சின்ல இருந்து ஒரு சின்ன குறுந்தாடி போற மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த குறுந்தாடி வைக்கிற பழக்கம் தமிழர்கள்கிட்டயோ இந்தியர்கள்கிட்டயோ கிடையாது. எகிப்தியர்கள் கிட்ட மட்டும்தான் இந்த பழக்கம் இருந்திருக்கு. எகிப்தியர்களால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் சென்ஸை கொண்டு வர முடியும். பிகாஸ் நான் பல வீடியோஸ்ல பல ஆதாரங்களை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் போதுதான் இந்த சிவன் லிங்கத்துக்கும் எகிப்திய கடவுள்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். ஷேத் அப்படிங்கிற கடவுளும் சிவன் அப்படிங்கிற ஒரு கடவுளும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒரே அழிக்கும் கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் இந்த கடவுளும் இங்க இருக்கிற இந்த லிங்கமும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு.